பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மகா உலகத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது உண்மை. அந்த மகா உலகத்தை நமக்கு கொடுக்க நினைத்த அவருக்கு தடையாக கோடான கோடி தேவதூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக, பிறக்கப் போகும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட பணிபுரிகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றும், அப்படிப்பட்ட தேவதூதர்களில் எதிர்க்கும் கும்பல் ஒன்று புறப்பட்டதென்றும், அந்த புறப்பட்ட எதிர்க்கும் கும்பல் அவர்களுக்கும் பரலோகம் வேண்டுமென்று பரலோக சிங்காசனத்தை ஆக்கிரமித்துக் கொள்ள தேவனுடன் யுத்தத்தை அறிவித்தது வலுசர்ப்பம். அதையே நீங்கள் வெளிப்படுத்தல் 12:7 படித்தீர்கள். பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வலுசர்ப்பம் என்றும், சாத்தான் என்றும், பிசாஸ் என்றும் விதவிதமான பெயர்களில் அழைக்கப்படும் இது தேவனுடைய சேனைகளாகிய மிகாவேலுடன் யுத்தம் செய்ய முடியாமல் பரலோகத்திலிருந்து துரத்திவிடப்பட்டதென்றும், அவ்வாறு துரத்திவிடப்பட்ட பிசாசு முதல் மனித ஜனனம் வரை எதிர்பார்த்ததாக நாம் பார்த்தோம். இனி அந்த வலுசர்ப்பம் பரலோகத்தில் ஆரம்பித்த அந்த யுத்த பேரி பூமியின் மீது மனிதர்களின் மத்தியில் இன்றைக்கும் மனிதன் யுத்தம் செய்து கொண்டு அடித்து சாகும் நிலை எப்படி இருக்கிறதோ பார்க்கலாம். மனிதர்களின் மத்தியில் எத்தனை பயங்கரமான சூழ்நிலையை உண்டாக்கிற்றோ என்று நாம் உலக நாடுகளின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்கள் நமக்கு கண்கூடான சான்றுகள். பரலோகத்தில் தேவனுடைய சேனைகளுடன் மோத முடியாமல் தள்ளிவிடப்பட்டது. அவ்வாறு தள்ளிவிடப்பட்டதை குறித்து பைபிளில் என்ன எழுதினாரோ பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. ஆகையால் பரலோகங்களே, பரலோகத்திலே தேவதூதர்களே, மற்ற தேவதூத கணவான்களே, கோடிக்கணக்கானவர்களே, நீங்கள் களி கூறுங்கள். பூமியே, சமுத்திரமே உங்களுக்கு ஆபத்து, பூமிக்கு ஆபத்து என்றார். யாருக்கு ஆபத்தாங்க? பூமிக்கு ஆபத்து. பூமிக்கு ஆபத்து. சூரியனுக்கு ஆபத்து இருக்கக்கூடாதா? சந்திரனுக்கு ஆபத்து இருக்கக்கூடாதா? ஆபத்து செவ்வாய் கிரகத்திற்கு இருக்கக்கூடாதா? குரு கிரகத்திற்கும் புதன் கிரகத்திற்கும் சனி கிரகத்திற்கு ஆபத்து இருக்கக்கூடாதா? நட்சத்திரங்களுக்கு ஆபத்து இருக்கக்கூடாதா? ஆகாயத்திற்கு ஆபத்து இருக்கக்கூடாதா? யாருக்கு ஆபத்தாம்? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு. பாம்புகளாலும் விமானங்களாலும் மரணாயுதங்களாலும் பயங்கரமான கத்திகளால் வெட்டிக்கொண்டு குத்திக்கொண்டு இவர்கள் எத்தனை மரண ஆயுதங்களால் வெட்டிக்கொண்டு சாகிறார்கள் மனிதர்கள். ஏன் அப்படி வெட்டிக் கொள்கிறார்களோ தெரியுமா? தேவன் மேல் பகையுணர்ச்சியுடன் இருக்கிறது பிசாசு, ஒரு மகா சக்தி. அது எங்கு வந்து நிலையம் ஏற்படுத்திக் கொண்டதாம்? அது எங்கு வந்து நிலையம் ஏற்படுத்திக் கொண்டது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம்
எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். கடைசி வரியை பாருங்கள். நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. நாம் போராட வேண்டுமாம். யாருடன்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லடா என்றார் தேவன். இவர்களே தங்களை குத்திக் கொள்கிறார்கள். நீங்களே உங்களை நீங்களே வெட்டி சாய்கிறீர்கள். மனிதனும் ஏன் சாகடித்துக் கொள்கிறான்? நீங்கள் போராட வேண்டியது மாம்சமுள்ள மனிதர்களுடன் அல்ல ஐயா. பிறகு யாருடன்? துரைகளுண்டு மாம்சம் இல்லாமல், அதிகாரிகளுண்டு மாம்சம் இல்லாமல் காணப்படாமல், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுண்டு காணப்படாமல் சரீரங்களோடு, வானமண்டலத்தில் இவர்கள் அனைவரும் நிலையம் ஏற்படுத்திக் கொண்ட பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அவர்களுடன் நீங்கள் போராட வேண்டும் என்றார். வானமண்டலத்தில் நிலையம் ஏற்படுத்திக் கொண்டதாம், முகாமிட்டுள்ளதாம். அவ்வப்போது யாரையாவது கொல்ல திட்டம் தீட்டுவார்களை பார்த்தீர்களா? அந்த திட்டத்தில் அவர்களை நோட்டமிடுவார்கள், பதுங்கியிருப்பார்கள். கத்தியை பிடித்திருப்பார்கள், துப்பாக்கியை பிடித்திருப்பார்கள், கோடரையை பிடித்திருப்பார்கள், அருவா பிடித்திருப்பார்கள். அவ்வளவுதான். அங்கிருந்து வருகின்றவனை காரில் வந்தாலும், வேனில் வந்தாலும், நடந்து வந்தாலும், எதன் மீது வந்தாலும் வழி மறைத்து வண்டியிலிருந்து கீழே இறக்கி ஓட வைத்து அவன் ஓடும்போது வெட்டிக்கொண்டே ஓடுவார்கள். திட்டம் தீட்டினார்கள் அவர்கள். உலகத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்காக கவனமாக கேட்க வேண்டும் நீங்கள். உலகத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்காக அவன் திட்டம் தீட்டினான். எங்கேயோ தெரியுமா? ஆகாய மண்டலத்தில். கழுகு வானத்திலே பறந்து கொண்டிருக்கும். அது பறந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யுமோ தெரியுமா? உங்கள் வீட்டில், உங்கள் கொல்லத்தில் நீங்கள் கோழி கூடையில் மூடி வைத்திருக்கிற அந்த கழுகு குஞ்சுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ வானத்தில் எத்தனையோ தூரத்தில் இருக்கிறது. அது உங்கள் ஊருக்கு மேல்தான் சுற்றி கொண்டிருக்கும். ஏனென்றால் அந்த கோழி குஞ்சை கவிச் செல்ல வேண்டும் என்று. எத்தனை உயரத்தில் இருந்த அது உங்கள் வீட்டில், உங்கள் கொள்ளத்தில் உள்ள கோழி குஞ்சு சிறியது தெரிந்ததென்றால் அதன் கண்கள் எத்தகையதோ நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வாறே பூமியே, சமுத்திரமே உங்களுக்கு ஆபத்து. மனிதர்கள் சமுத்திரத்தையும் பூமியையும், சமுத்திரத்தில் இருக்கின்ற மீன்களை அனுபவியுங்கள், ஆகாயத்திலே பறக்கின்ற பறவைகளை உண்ணுங்கள், பூமியில் உள்ள விலங்குகளை சாப்பிடுங்கள், சுவாதீனப்படுத்திக் கொள்ளுங்கள், பழுகு பெருகுங்கள், சந்தோஷமாக இருங்கள், என் வேலைக்காக பிறந்த நீங்கள் எனக்காக வாழுங்கள் என்று தேவன் சொல்லி பூமியின் மீதுள்ள தன் பிள்ளைகளை பத்திரப்படுத்தினார், பத்திரமாக வைத்தார், பத்திரமாக இருங்கள் என்று. ஆனால் அது மட்டும் ஆகாய மண்டலத்திலிருந்து குறிப்பார்க்கிறது நம்மை அடித்து வீழ்த்த, நம்மை மோசம் போக்க. அதனால்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ பாருங்கள். பூமியே உனக்கு ஐயோ, சமுத்திரமே உனக்கு ஐயோ என்றாரா? அடுத்து என்ன சொன்னாரோ பாருங்கள் 12ஆம் வசனத்தில். அந்த பேயாகிய வலு சர்ப்பம், சிவப்பான சர்ப்பம், பிசாசு, அதரிசனமான சக்தி, பலம் வாய்ந்த அந்த ஆபத்தான சக்தி என்ன செய்கிறதாம்? தனக்கு கொஞ்சங்காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டவனாய் அந்த வலு சர்ப்பம் உங்களிடம் வந்தது. அடிக்கிறார் பரலோகத்திலிருந்து ஒரு அபாய ஒலி. மணி அடிக்கிறார், அபாயமணி. என்ன அந்த அபாயமணியோ தெரியுமா? உனக்காக பிசாசு தனக்கு கொஞ்சங்காலம் மாத்திரம் உண்டு. தேவன் தனக்கு அதிக காலம் கொடுக்கவில்லை என்று தெரிந்துவிட்டது. கொஞ்சங்காலத்திலேயே அது சாகப் போகிறது. சாகப் போகிற அந்த காலத்திலேயே தேவனுக்காக வாழ்கின்ற உங்களை தன்னுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தது. மிகுந்த கோபம் கொண்டவனாய், மிகுந்த கோபம் கொண்டவனாய் உங்களிடத்தில் இறங்கினபடியால் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து துரத்திவிடப்பட்ட இந்த அசுத்த ஆவி, வலு சர்ப்பம், பூமியின் மீதுள்ள தேவனுடைய பிள்ளைகளானவர்களை விழுங்குவதற்கு உங்களிடத்திற்கு வந்தது. அதனால்தான் இந்த யுத்தங்கள், அதனால்தான் இந்த கொலை பாதகங்கள், அதனால்தான் இந்த கற்பழிப்புகள், அதனால்தான் இந்த கொள்ளை காரியங்கள், அதனால்தான் மோசங்கள். ஆலோசித்தீர்களா? பேய் வந்து செய்தது என்று நம்புகிறீர்களா? இவைகளை சாத்தான் செய்தது. உங்களை மாற்றிவிட்டது. குடிகாரர்களாக மாற்றியது, ஊதாரிகளாக மாற்றியது, விபச்சாரர்களாக மாற்றியது, திருடர்களாக மாற்றியது, கற்பழிக்கின்றவர்களாக மாற்றியது, மனிதர்களை கொலை செய்கிறவர்களாக மாற்றியது. அதன் வேலையை செய்து கொண்டே போகிறது. உலகம் அனைத்தும் மோசம் போனது.
உலக மக்கள் அனைவரும் அதன் மாயையிலேயே விழுந்து கிடக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறார், அவன் மிகுந்த கோபம் கொண்டவனாய் உங்களிடத்தில் இறங்கினபடியால் என்று இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு எத்தனை அன்புங்க. நமக்கு முன்னெச்சரிக்கையாக எப்படி சொன்னாருங்க, ரோட்டோரமா போகும்போது அங்கு ரோட்டு தோண்டி இருந்தால் என்ன செய்வார்கள்? அங்கு ஒரு பலகையை வைப்பார்கள். ஓரமாக செல்லுங்கள் என்று சிவப்பான பலகையின் மீது வெள்ளை நிறத்தில் எழுதுவார்கள், உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று. இந்த இடத்திலே சாலையை சீரமைக்கிறார்கள். ஓரமாக செல்லுங்கள் என்று பலகையை வைக்கும் அரசாங்கம், சாலையை சீரமைக்கிறவர்கள். தேவனும் கூட 66 புத்தகங்களில் உள்ள இந்த மகா ஞானத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்தாரோ தெரியுமா? உங்கள் மீது பகையுணர்ச்சியுடன் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற லோகத்தை உங்களுக்கு கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்று பரலோகத்தில் யுத்தம் செய்தது. அது அவ்வாறு யுத்தம் செய்ய பூண்ட அது பரலோக சேனைகள் அதனுடன் யுத்தம் செய்ததினாலே அது துரத்திவிடப்பட்டது. அது பரலோகத்திலிருந்து அவ்வாறு கீழே விழுந்த அது உங்களுக்காக உங்களை மோசம் போக்க எதிர்பார்த்தது. ஆதாம் பிறந்த போதே, ஆதாம் இல்லாத நேரத்தில் ஏவாளை மோசம் போக்கியது. அவர்கள் தேவனுடைய சாபத்திற்கு உள்ளானார்கள், ஏதேனிலிருந்து துரத்திவிடப்பட்டார்கள். அதன் பிறகு பிள்ளைகளை பெற்றார்கள். முதலில் பிறந்த மகன் யாரோ தெரியுமா? அவன்தான் காயின். அவன் நல்லவன் அல்ல, கொலைகாரன், கொலை பாதகனவன், சொந்த தம்பியை கொன்ற துன்மார்கனவன். ஆதாம் ஏவாளின் முதற்பலன், ஆதாம் ஏவாள் நம் ஆதி தாய் தகப்பனின் முதற் பலனே கொலைகாரனாய் பிறந்தானே. ஆலோசியுங்கள், எப்படி வஞ்சித்தது அது ஏதேன் தோட்டத்திற்கு வந்து தேவனின் பாதுகாப்பில் இருந்த பிள்ளைகளை தோட்டத்தில் இல்லாமல் வெளியே துரத்திவிடச் செய்தது அது. அதனால்தான் இன்று உலகம் முழுவதிலும் பலுகி பெருகினார்கள் மனிதர்கள். பலுகி பெருகின மனிதர்களுக்குள் என்ன வைத்தது? இந்த நாடு உன்னுடையது, இந்த நாடு உன்னுடையது, இந்த ஸ்டேட் உன்னுடையது, இந்த ஸ்டேட் உன்னுடையது, இந்த பகுதி உன்னுடையது, இந்த பகுதி உன்னுடையது, உன் குலம் இது, அவன் குலம் இது. எத்தனை பேதங்களை வைத்தது மனிதர்களுக்குள். எத்தனை மோசங்க. இதை மக்கள் கண்டறிய முடிகிறதா? அமெரிக்காக்காரனுக்கு தெரியுமா? இது ஆப்பிரிக்காக்காரனுக்கு தெரியுமா? ஆலோசியுங்கள். நமக்கு தெரியுமா? போட்டோம் நம் இந்தியர்களுக்கு. இத்தனை குற்ற பின்னணியை, உலக மனிதர்களை, மக்களை அழிவுக்கு நடத்துகின்ற இந்த பயங்கர சூழ்நிலையை ஒருவனாவது மோப்பம் பிடித்தானா? கண்டுபிடித்தானா? நாய்க்கு தெரிந்துவிடும் வாசனை. மோப்பம் பிடித்து திருடனை கண்டுபிடிக்கும் நாய், நாய் பிடித்துவிடும். அதனை விட சிறந்தவர்களே நாம், அதனை விட சிறந்தவர்களே நாம். நாம் தெரிந்து கொள்கிறோமா நம்மை பாழாக்க வந்தவன் நம் மத்தியிலேயே இருக்கிறான் என்ற விஷயம்? நம் கண்ணெதிரே பால்வடியும் முகத்துடன் பிறந்தவன், மிகவும் அழகாயிருந்தவன், பிஞ்சு முகம் கொண்டவன் ஏன் குடிகாரனாய் மாறிவிட்டான் என்று நினைப்போம். அப்படி குடித்து குடித்து ஏதோ ஒரு நாளில் தெருவிலே குடித்து விழுந்து அவனை பார்த்து வருத்தப்படுவோம், என்ன இப்படியாக மாறிவிட்டானே என்று. எத்தனையோ மனைவிமார்கள், ஐயோ என் கணவனை குடியே மறக்க செய்ய முடியாமல் போகிறோமே என்கிறார்கள். டாக்டரிடம் கொண்டு சென்றாலும், இனி நீ குடித்தால் செத்து விடுவாய் என்று மருத்துவர் சொன்னாலும், செத்தாலும் பரவாயில்லை குடிப்பேன் என்பான். எப்படியெல்லாம் மாற்றிவிட்டது இவர்கள் அனைவரையும். அதனால்தான் தேவன் ஒரு எச்சரிக்கையை எழுதினார் பைபிளில். பேதுரு எழுதின முதல் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பேதுரு எழுதின முதல் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்மோடு சொல்கிறார், என் பிள்ளைகளே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்க வேண்டும். நீங்கள் விழித்திருங்கள். உங்கள் எதிராளி உங்களை பரலோகத்திற்கு வரவிடாமல், பரலோகத்தை ஒரு காலத்தில் நீங்கள் வருவதற்கு முன்பு கைப்பற்ற நினைத்தவன், அந்த துஷ்ட சக்தி, அந்த வலு சர்ப்பம் உங்களை பரலோகத்திற்கு வரவிடாமல் உங்கள் மத்தியில் வந்தான். உங்களை வேட்டையாடுகிறான், உங்களை பின்தொடர்கிறான், உங்களை ஓட வைக்கிறான். நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஒரு இந்தியாவா, ஒரு அமெரிக்காவா, ஒரு ஜெர்மனியா, ஒரு இங்கிலாந்தா, ஒரு பிரான்சா, ஒரு நியூசிலாந்தா, உலக நாடுகள் அனைத்தையும் சுற்றித் திரிகிறான். யாரை விழுங்க வேண்டும்? எப்படி விழுங்க வேண்டும் இவர்களை? குலத்தின் பெயரால் விழுங்கலாமா? தெய்வங்களின் பெயரால் விழுங்கலாமா? மதத்தின் பெயரால் விழுங்கலாமா? மொழியை சொல்லி விழுங்கலாமா? பதவியை காட்டி விழுங்கலாமா? எப்படி விழுங்க வேண்டும்? எத்தகைய பைத்தியம் இவர்களில் எழுப்பி இவர்களை சாகடிக்க வேண்டும்? விழுங்க வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். யார்? வலு சர்ப்பம்.
நம் கண்ணுக்கு தெரியாது இது. அப்படி தெரிந்திருந்தால் எந்த மலைக்கு ஓடி இருப்போம். காணப்படாத அதிரசரமான சக்தி. நீங்கள் பார்க்க ஆலோசிக்கவே இந்த திரை வடிவம், அவ்வளவுதான். எத்தனை பகை உணர்ச்சியுடன் தெரிகிறதாம். படியுங்கள் மீண்டும் அந்த வார்த்தையை. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடி சுற்றித் திரிகிறான். இன்று பசங்களை பாருங்க எப்படி கெட்டு போனாங்களோ. ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, ரோட்ல ஒழுங்கா நடக்க மாட்டாங்க, வெளியே போனா வீட்டுக்கு சீக்கிரமா வர மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போனா படிப்பு வராது, பெரியவங்களையும் பெத்தவங்க பேச்சையும் மதிக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தண்ணி, குட்கா, சிகரெட்டு, மாவா எல்லா பழக்கமும். ஆமாவா? சின்ன வயசுல ஜிலேபிய தின்பான், இல்லைன்னா லட்ட தின்பான். எங்க சின்ன வயசுல ஏதாவது தின்னா அதான் எங்களுக்கு. ஏன்டா தீனி பண்டாரமாகறேன்னு சொல்லுவாங்க, அதை தின்னாலும் சரி. இப்ப என்னடா குடிகாரன் ஆயிட்டேன்னு சொல்றாங்க சின்ன பையனையே. எப்படியெல்லாம் சீர்குலைந்து விட்டது சமுதாயம் ஒவ்வொரு நாளுக்கு. ஏன் இந்த சமுதாயம் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று யாராவது சிந்திக்கிறார்களா? இந்த சமுதாயம் ஏன் இப்படி ஆனது என்று யாருக்காவது தெரியுமா? ஆலோசிக்க மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள். அவங்க பிள்ளைகளை பார்த்து பொறிச்சு போவாங்க. ஜோடி நம்பர் 1 சொல்லுவான். அந்த சின்ன குழந்தைங்க டான்ஸ் பண்ணும்போது ஐயோ சந்தோஷம் பெத்தவங்களுக்கு. இன்னத்த டான்ஸுங்க அதுதான் கலைத்தாயா? அது சமுதாயத்தை நல்வழிப்படுத்துமா? கடைசியில் உன்னை ஒரு ஆட்டம் ஆட வைக்கும் அது. எத்தனை பேரின் வாழ்க்கையை உருக்குலைத்தது, எத்தனை பேரை கெடுத்து விட்டது அது. கண்ணா பின்னான்னு கெடுத்து விடுகிறது. அதன் பிறகு காலை நேரத்தில் சமையல் சமைக்கணும், கொட்டிக்கணும். மட்டன் இப்படி இருக்கணும், சிக்கன் இப்படி இருக்கணும், சாலட் இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், தீனி. அதன் பிறகு சுத்தணும். மலையின் உச்சிக்கு போகணும் ஒருத்தன், மோட்டார் பைக்ல ஸ்டண்ட் பண்றோம் ஒருத்தன், முட்டி போட்டு கால் உடஞ்சோம் ஒருத்தன். ஐயோ என்னென்ன காட்டுறாங்க. டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை பார்த்தால் எல்லாம் விநியாசங்களே. உலகம் எப்படி கெட்டாலும் பரவாயில்லை, செத்தாலும் பரவாயில்லை, பேர் வேண்டுமாம் அவனுக்கு. செத்தாலும் பரவாயில்லை, பேர் வேண்டுமாம். அதற்கு தான் பிறந்தாயா? உன் பிறப்புக்கு பின்னால் எத்தகைய சரித்திரம் உண்டோ உனக்கு தெரியுமா? தேவன் இந்த தேகத்தை உனக்கு எதற்கு கொடுத்தாரோ தெரியுமா? பைபிளை பார்க்கலாமா? எதற்கு கொடுத்தாரோ? இந்த கைகளை ஏன் கொடுத்தாரோ? இந்த கால்களை ஏன் கொடுத்தாரோ? இந்த தலையை, இந்த கைகளை ஏன் கொடுத்தாரோ? ஒரு முறை பைபிளை பார்க்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை வாயாகட்டும், நாவாகட்டும், உதடுகளாகட்டும், செவிகளாகட்டும், மூக்காகட்டும், கால்களாகட்டும், கைகளாகட்டும், உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாதே என்கிறார் தேவன். எத்தனை நல்லவரோ பாருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக எதற்கு ஒப்புக்கூடாது என்றார்? பாவத்திற்கு ஒப்புக்கூடாதே. 2 கைகளை எடுப்பான், ஒரு கையில டம்ளர் இருக்கும், இன்னொரு கையில பாட்டில் இருக்கும். என்னங்க அந்த பாட்டில் எவ்வளவு அழகா ஊத்துவான், நேர்த்தியா ஊத்துவான், நல்ல நிறம். என்னங்க ஒரு ஜிப் அடிப்பான், சுகமா அடிப்பானா, விஷத்தை குடித்தானா, விஷத்தையே குடிக்கிறான் அவன். எப்படி மாறிவிட்டான் அவன். அதன் பிறகு துண்டு இருக்கா தொட்டுக்கண்ணு கேட்பான். துண்டு வேணுமா, போடா மண்டு, அடி. அதன் பிறகு நாய போல ஊற மயிரியா, மேல இருந்து ஏதாவது போனா சாவன். குடிச்சா தைரியம் வரும்னு சொல்லுவான். பாவம். இந்த கையிலே பாட்டில், இந்த கையிலே கிளாஸ், இந்த இரண்டையும் பார்க்கின்ற 2 கண்கள், அந்த மசாலா வாசனை, இப்படி வாசனையை பார்ப்பான். நல்ல நாட்டு சரக்குடான்னு சொல்லுவான். நல்ல நாட்டு சரக்கு வாசனையை பார்ப்பான். மூக்கை எதற்கு பயன்படுத்தினான்? வாசனையை முகர்வதற்கு. விஷத்தை வாசனை பார்ப்பதற்கு. கண்களை எதற்கு பயன்படுத்துகிறான்? பூரிப்படைகிறான். அதன் நிறத்தை பார்த்து, அதன் பொங்கு பார்த்து. கிளாஸ்ல பொங்கிக்கிட்டு இருக்கும். ஆமாவா? வாயை திறந்தான். ஊற்றுவான். வாயிலிருந்து, தொண்டையிலிருந்து விஷம் இறங்குகிறது வயிற்றுக்குள். உன்னை வாழ வைப்பதற்காக அல்ல, தேவனுக்காக வாழ வைப்பதற்காக அல்ல, உன்னை சாகடிக்க. உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாதீர்கள். நீங்களும் இயேசுவை நம்பி, அவரை நம்பிய பிறகு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று மீண்டும் எழுந்தீர்கள், பரலோகத்திற்காக வாழுகின்றீர்கள் என்று நினைத்தால் உங்கள் அவயவங்களை
நீதி நீதியின் ஆயுதங்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். கைகளை தட்டுவீர்களா தேவ பாடல்களை கேட்டு? வெரி குட். ஜெபிப்பீர்களா இந்த வாய் உள்ளதற்கு? நல்ல பாடலை பாடுவீர்களா இந்த வாய் கொடுத்ததற்கு? என்னங்க எத்தனை மகிழ்ச்சிங்க. தேவனுக்காக பயன்படுத்த வேண்டிய இந்த தேகத்தை எதற்காக எதற்காக? நீங்க ஒரு மாட்டை வளர்ப்பீங்க, உங்க விளைநிலத்துக்கு கொண்டு போவீங்க அந்த மாட்டை, ஆமாவா? உங்க விளைச்சலை தின்ன விடுவீங்களா? அதனை விட மாட்டீங்க. அந்த கரையோரமா இருக்கிற புல்ல மட்டுமே மேயணும். வெரி குட். வெள்ளாமையை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. தானியம் அப்படித்தானங்க? தானியங்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. புல்ல என்ன பண்ணுவீங்க? மீண்டும் அந்த பசுவுக்கே போடுவீங்க. உங்களுக்கு பயன்படாது இல்லையா? நாம புல்ல திங்க மாட்டோம், ஆக புல்ல அதுக்கு போட்டோம். அதன் பிறகு அதை மில்லுக்கு கொண்டு போவீங்க, நெல்லை ஆட்டுவீங்க, அந்த சக்கைய அந்த தவிடுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. பின்ன உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்களோ அந்த தானிய பொடி, அந்த சக்கைய அதை என்ன செய்வீங்க? அதை மீண்டும் அந்த மாட்டுக்கு போடுவீங்க. உள்ளே வெண்மையா இருக்கும் அந்த விதை அரிசி விதை, அது நமக்கு. திரும்ப அதை கழுவுவீங்க. கழுவிய போது கழுவிய அந்த கழிவோ அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கழுவிய தண்ணியும் உங்க மாட்டுக்கு, வெந்த சாதம் உங்களுக்கு, வடிந்த பிறகு வந்த கஞ்சி அதுவும் அதற்கே. இவை அனைத்தும் உனக்கு பயன்படாது, எனவே அதற்கு போட்டாய். ஆனால் அது உனக்கு பயன்படாததை கொடுக்குமா? சுத்தமான சம்பூரணமான பவித்திரமான வெண்மையான நிறத்தில் பலமான பாலை கொடுக்குமா? அதை கொண்டு வருவீங்க, கெட்டி தயிர வைப்பீங்க, வெண்ணைய கடைவீங்க, வெண்ணையை எடுப்பீங்க, நெய்யை எடுப்பீங்க. பிறகு எத்தனை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வாய் அதனை. உனக்கு பயன்படாததையெல்லாம் அதற்கு போட்டா என்று என்றாவது நினைத்ததா? எத்தனை நல்லதுங்க அது. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்தார் அதனை. பூமியில் உள்ள விலங்குகள் எல்லாம் உன்னுடையதே என்றால் அதனால்தான் உனக்கு பயன்படாததை உனக்கு பயனற்ற தடையாக, பயன்படாதவைகளாக உன் கால்களுக்கு தடையாக இருக்குமோ என்று அது எடுத்துக்கொள்ளும். உனக்கு நல்ல பாலை கொடுக்கிறது. உன் தேவனும் அப்படித்தானே, இந்த இயற்கையும் அப்படித்தானே. இந்த இயற்கையில் சுத்தமான காற்று, இயற்கையில் சுத்தமான மழை, தண்ணீர், சுத்தமான விளைச்சல், வேர்க்கடலை. உண்மையா எந்த கார்பெண்டரும் அத்தனை அழகாக செய்ய முடியாதுங்க. அந்த பெட்டிய, சின்ன பெட்டி, 3 அரை பெட்டி, 2 அரை பெட்டி, 1 அரை பெட்டி இருக்குமா? வேர்க்கடலை. என்னங்க நீங்க பள்ளின்னு சொல்லுவீங்க, அத வேர்க்கடலை என்போம். என்னங்க பெட்டிய, அழகான பெட்டி. அதற்கு நீங்க சாப்பிடுவீங்க, அந்த பருப்பை சாப்பிடுவீங்க. இன்னும் அதை என்ன செய்வீங்க? விதைகளையும் விதைக்க அந்த பெட்டியை திறந்து விதைப்பீங்க. வேர்க்கடலை, அந்த விதைகளை மீண்டும் நிலத்திலே விதைப்பீர்கள். மீண்டும் அதற்கு பெட்டி வருமா? மீண்டும் வேர்க்கடலைகளுக்கு பெட்டி வருமா? மீண்டும் பூமியில் உள்ளே எத்தனையோ விதைகள், அந்த விதைகளுக்கு எத்தனையோ பெட்டிகள். எத்தனை அருமையான தேவன். அவருக்கு அநீதி இழைக்க எப்படி மனம் வருகிறது? உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது அவருக்கு அநீதி இழைக்க? அதனால்தான் தேவன் உன்னிடம் ஒரு கோரிக்கையை விடுக்கிறார் இந்த இரவு. என்னவோ தெரியுமா? எனக்காக நீ வேலை செய்ய மாட்டாயா? தமிழ்நாடு இருக்கிறது. என்னங்க எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டவர்கள். அவர்கள் அனைவரிடமும் சென்று தேவனுடைய உள்ளத்தை சொல்ல மாட்டீர்களா? அங்கே கேசட்ஸ் இருக்கு, அங்கே புத்தகங்கள் இருக்கு, அங்கே விசிடிஸ் இருக்கு. உங்களுக்கு யாரும் கற்பிக்க தேவையில்லை. அதிலே நான் பேசிய எத்தனையோ மகா ஞான விஷயங்கள் இருக்கிறது. அவற்றை ஒழுங்காக வைத்து பாருங்கள், நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், நன்றாக உங்கள் வேதத்தை படியுங்கள். பக்கத்து ஊருக்கு போங்கள், அதன் பக்கத்தில் உள்ள பட்டணத்திற்கு போங்கள், அதன் பக்கத்தில் உள்ள மாநிலத்திற்கு போங்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய உள்ளத்தை சொல்ல மாட்டீங்களா? அவர்களுக்காக பதுங்கியுள்ள ஆபத்தை சொல்ல மாட்டீர்களா? அந்த துஷ்டனை குறித்து, அந்த சர்ப்பத்தை குறித்து நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? சமுதாயத்தை அது கெடுத்து விடுகிறதே, சமுதாயத்தை அழிவுக்கு நடத்துகிறதே அது. பிறகு நீங்கள் செய்யும் வேலை என்ன? நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீர்களா? எந்த வேலையும் செய்யாவிட்டால் எப்படி? செய்யணுமா வேண்டாமா? செய்ய வேண்டும். உனக்கு இஷ்டமானவைகளை எல்லாம் கொடுத்தாரா தேவன்? உனக்கு இஷ்டமானதை எல்லாம் கொடுத்தாரா? சிறிய கண்கள் இருக்கும் நமக்கு, சிறிய கண்கள். வானத்தை பார்க்கிறாய், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்கிறாய். அடேங்கப்பா, எத்தனை நல்ல கண்கள். ஆமாவா? எல்லாம் காணப்படும். இன்னும் இது என்ன நிறம் என்றவுடனே சிவப்பு என்போம், இது என்ன நிறம் நீலம் என்போம், இது என்ன நிறம் மஞ்சள். என்ன அந்த சிறிய கண்மணியிலேயே இத்தனை நிறங்களை அடையாளம் காணும் சக்தியை தேவன் வைத்தாரா? ஆம். ஒரு சிறிய கண்ணில் இயற்கையில் உள்ள நிறங்கள், இயற்கையில் உள்ள அழகை பார்க்கும்
சக்தியை வைத்தார். எத்தனை நாக்கு, அவ்வளவுதானா? நாக்கு எவ்வளவுதான். ஆனால் எத்தனை சுவைகளை வைத்தார் அதற்காக. உங்களுக்கு நாவை வைப்பேன் என்று தெரிந்த தேவன் நாவுக்கு தேவையான எத்தனையோ சுவைகளை இயற்கையில் வைத்தார் அவர். உங்கள் அவயவங்கள், வாசனை, எத்தனை நறுமணங்கள், செவித்திறன், எத்தனை சத்தங்கள், சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும், நீ எண்ணிறந்த விஸ்தாரமானதுமான சம்பத்தை இயற்கையில் உங்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக வைத்தார். உங்களுக்கு இஷ்டமானவைகளை எல்லாம் அவர் கொடுத்தார். அவருக்கு இஷ்டமானதை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா? சொல்லுங்கள். என்னங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை யாராவது நமக்கு கொடுத்தா தண்ணியை குடிச்சு கிளாஸ் தூக்கி போடுவோமா? அம்மா தண்ணியை கொடுங்க, தாகமா இருக்குன்னு கேட்டா வெயிலுக்கு போய் ரோட்டோரமா இருக்கிற வீட்டுல அந்த தாய் ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொடுத்தாங்க, கிளாஸ்ல தண்ணியை கொடுத்தாங்க. தண்ணியை குடிச்சு அந்த கிளாஸை தூக்கி போடுவோமா? தூர போடுவோமா? ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்களுக்கு தண்ணியை கொடுத்தீங்க என்று சொல்வீர்களே. ஒரு கிளாஸ் குடிநீரை கொடுத்ததற்கே எதிரே இருப்பவரை பார்த்து வணக்கம், தேங்க்ஸ், நன்றியை தெரிவிப்பீர்களே. ஒவ்வொரு நொடியும் நீ சுவாசிக்கின்ற இந்த பிராணவாயு, அந்த காற்று இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. அத்தகைய பிராணவாயு உட்பட இந்த சரீரத்திற்கு தேவையான எல்லா தேவைகளும் தீர்க்கின்ற உன் பெற்ற பிதாவின் இஷ்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்றாவது யோசித்தாயா? பிறகு உங்களுக்கு பரலோகத்தை எப்படி கொடுப்பார் சொல்லுங்கள்? செத்தால் பரலோகத்திற்கு எப்படி செல்வீர்கள்? என்னங்க, வேலையை செய்தால் தானே யாராவது பணத்தை கொடுப்பார்கள். கூலியை செய்தால் தான் வயலுக்கு சென்று வேலையை செய்தால் தானே கூலி பணத்தை கொடுப்பார்கள். எந்த வேலையும் செய்யாமல் சம்பளத்தை கொடுங்கள் என்று யாரை கேட்பீர்கள்? எந்த வேலையும் செய்யாத நீ பூமி மீது எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாதே, கேட்க முடியாதே. எந்த வேலையும் செய்யாமல் நீ பரலோகத்திற்கு எப்படி செல்வாய்? எப்படி சேர்த்துக் கொள்வார்? சேர்த்துக் கொள்ள மாட்டார். செத்தவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு நீங்க நினைச்சா போதுமா? செத்தவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா? இன்று பண்டிகை நாளிலே செத்தாருங்க, பரலோகம் ஓபன் ஆயிருக்கும், எல்லா கேட்டும் திறந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? பண்டிகையும் இல்லை, கொண்டாட்டமும் இல்லை. எந்த நாளில் செத்தாலும் தேவனுடைய வேலையை செய்யாதவர்கள் பரலோகத்திற்கு போகார். செய்ய வேண்டும். இத்தனை கொடுத்த பிறகு தேவன் உன்னை கேட்டால் நீ தெய்வ பணியை செய்ய மாட்டாயா? அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று படித்தோம் எபேசியர் 2:10. பிறகு தேவனுடைய வேலையை செய்ய வேண்டிய நீங்கள் யாருடைய வேலையில் இருக்கிறீர்கள்? காலையில் எழுந்திருப்பீர்கள், ஓகே, வயலுக்கு போவீங்க. அந்தி பொழுதுக்கு வந்தீர்கள், படுக்க போவீர்கள். மீண்டும் காலையில் எழுந்தீர்கள், மீண்டும் வேலைக்கு சென்றீர்கள். பிறகு தேவனுடைய வேலையை எப்போது செய்வீர்கள்? தேவனுடைய வேலையை எப்போது செய்வீர்கள்? 12 வயசு இயேசு கிறிஸ்துவுக்கு பண்டிகைக்கு கொண்டு சென்றாள் தாய். திருவிழாவாய் போன்றது. எருசலேமில் திருவிழா நடக்கும். அந்த விழாவுக்கு கொண்டு சென்றாள். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த விழாவில் இருந்தார். 2 நாள் பிரயாணப்பட்டு சென்றார்கள் தாய் தகப்பன், மரியாள், யோசேப். இயேசுவோ காணவில்லை. ஏது இயேசுவை காணவில்லை என்று மீண்டும் திரும்பி வந்தார்கள். தேடி தேடி தேவாலயத்திற்கு சென்ற போது அவர் அங்கே சாஸ்திரிகள், பரிசேயர், வேத பாரகர், ஞானவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களிடம் கேள்விகளை கேட்கிறார். 12 வயதிற்கு எத்தனை நல்ல குணம் வந்ததுங்க அவருக்கு. உங்கள் பிள்ளைகளை அவ்வாறே வளர்க்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறீர்களா? வளர்க்காவிட்டால் உங்களுக்கே தலைவலி. தேவன் உங்களை கேட்பார். இப்பொழுது சொன்னேனே, கர்ப்பத்தின் கனி தேவன் கொடுத்த பலன். பிறகு வளர்க்க மாட்டீர்களா? இயேசுவை தேடிச் சென்றார்கள். லூக்கா சுவிசேஷம் 2:49 இயேசுவானவர் என்ன சொல்கிறாரோ பாருங்கள். நீங்கள் என்ன தேடினீர்கள்? அம்மா, அப்பா, நீங்கள் என்ன ஏன் தேடினீர்கள்? நான் என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவாகிய தேவன் பூமிக்கு தன் பணிக்காக அனுப்பினார் அல்லவா? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? பிறகு பிதாவின் வேலையை செய்யாவிட்டால் எப்படி போவீர்கள் பரலோகத்திற்கு? செய்ய வேண்டும். செய்வீர்களா? நாளையிலிருந்து செய்ய வேண்டும். நீங்கள் எத்தனையோ தூரத்திலிருந்து, எத்தனையோ கிராமங்களிலிருந்து நீங்கள் அனைவரும் இங்கு வந்து சேர்ந்தீர்கள். அநேகர் 5 நாளாக வருகிறார்கள். நல்ல வார்த்தைகளை கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஆபிரகாமை குறித்து தெரியும் இல்லையா? ஆபிரகாமை குறித்து, விசுவாசிகளுக்கு தகப்பன். கிழவனாயிட்டாரு, பழுத்த கிழவனாயிட்டாரு. சாராளின் கர்ப்பத்திலே இனி பிள்ளைகள் பிறக்க மாட்டார்கள். தேவன் வந்தார் அவங்க வீட்டுக்கு, போஜனம் கொடுத்தார், நல்ல விருந்து. நல்ல ஒரு இளமையான கொழுமையான கன்றை எடுத்து அருமையாக சமைத்து வைத்தார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். என்னவோ தெரியுமா?
உற்பவ காலத்தில் உன்னிடத்தில் வருவேன். ஆபிரகாமே, உனக்கு அருமையான மகன் பிறப்பார் என்றார். பிறந்தார். என்ன பெயர் அவருடைய பெயர்? ஈசாக்கு. சாந்தமூர்த்தி. ஈசாக்கு. ஈசாக்கு பிறந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறார். முத்தான அடியெடுத்து வைக்கிறார். முத்தான வார்த்தைகளை பேசுகிறார். மீண்டும் வந்தார் தேவன். தெரியும் இல்லையா? முதிர்ந்த காலத்தில் அந்த கிழட்டு தம்பதிகளுக்கு அழகிய ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன முத்தான வார்த்தைகளை உச்சரிக்கும் நாட்கள் அவை ஈசாக்குக்கு. அருகில் வந்தார் தேவன். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். என்னப்பா என்று கேட்டார். உன்னை ஒன்று கேட்பேன் கொடுப்பாயா என்று கேட்டார். உன்னை ஒன்று கேட்பேன் கொடுப்பாயா? என்ன வேணும்பா? உன்னுடைய ஒரே ஒரு மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலி கொடுக்க வேண்டும். பலி. என்னங்க, நமக்கு எவ்வளவு கோபம் வருங்க அந்த வார்த்தையை கேட்டா. கொடுத்த மாதிரி கொடுத்து இப்ப திரும்ப கேட்கிறீங்களா? அதுக்கு பதிலா கொடுக்காமலே இருந்திருக்கலாமேயா. கொடுப்பது எதற்கு? திரும்ப நான் வெட்டுவதா? நான் கொளுத்துவதா? பலி கொடுப்பதென்றால் இது அநியாயம் என்றார் ஆபிரகாம். பேசவில்லை. சாராளுக்கு, மனைவி சாராளுக்கு சொல்லவில்லை. அதிகாலையிலேயே எழுந்து விட்டார். 2 வேலையாட்களை அழைத்தார். கிளம்புங்க, நாம போலாம் என்றார். மனைவிக்கு என்ன சொன்னாரோ சாராளுக்கு நமக்கு தெரியாது. ஏதோ ஜாலியா ஊர சுத்த போறோம்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆபிரகாம். மகனை கரம் பிடித்தார். கட்டைகளை பிளந்தாராம். ஏனென்றால் நன்றாக எரிய வேண்டுமே. அதிலே ஈசாக்கு நன்றாக எரிய வேண்டும். நெருப்பு பாதியில் அணைந்தால் தொந்தரவு. கட்டைகளை பிளந்து, கட்டைகளை கட்டி, ஒன்றாக கட்டி, கழுதையின் மேல் வைத்து 2 வேலையாட்களை அழைத்து, எங்கே போக வேண்டும் தேவனே? 3 நாட்கள், 2 நாட்கள் பிரயாணப்படும். முதலில் மோரியா தேசத்துக்கு போ. அதிலே மலைகள் உண்டு. மோரியா தேசத்தில் மலைகள் உண்டு. அந்த மலைகளில் ஒரு மலையின் மேலே நீ ஏறு. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. அந்த பலிபீடத்தின் மேல் கட்டைகளை அடுக்கு. அந்த அடுக்கிய கட்டைகளின் மீது உன் மகனின் கை கால்களை கட்டு. அதன் மீது படுக்கவை. கத்தியால் வெட்டி நெருப்பை மூட்டு. தேவன் கல் நெஞ்சம் படைத்தவர் என்று நினைக்கிறாயா? அல்ல. தன் மகன் தன் மீது எத்தனை மரியாதை கொண்டிருக்கிறாரோ, தன் மகன் ஆபிரகாம் ஆகிய தன் மகன் தன்னை எவ்வளவாக நேசிக்கிறாரோ, ஒரு பெற்ற தகப்பன் அவர் உள்ளத்தை பார்க்கிறார். என்னை நேசிக்கிறாரா? நான் கொடுத்த மகனை நேசிக்கிறாரா? வேலையாட்களை மலையின் அடிவாரத்திலேயே வைத்தார். கட்டைகளை ஈசாக்கின் தலையிலே வைத்தார். நெருப்பை பிடித்தார். பாருங்க, யார் மேல் வைத்தார்? ஈசாக்கின் தலையின் மேலே வைத்தார் கட்டைகளை. நெருப்பை பிடித்தார், கத்தியை பிடித்தார். ஈசாக்கை மலை உச்சிக்கு கொண்டு செல்கிறார். அப்போது கேட்கிறார் ஈசாக்கு, ஐயா, அப்பா, கட்டைகள் இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பும் இருக்கு. ஆனால் தகனபலிக்கு எரிய வைக்க கழுத்தை அறுத்து, பற்ற வைக்க அறுத்து, எரிய வைக்க தகனபலி. தேவனுக்கு தேவையான தகனபலி ஆடு எங்கே, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். என்னங்க, அந்த கிழட்டு நெஞ்சம் நிற்க வேண்டும், துடிப்பு நிற்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு அவர் என்ன சொன்னாரோ தெரியுமா? தேவன் பார்த்துக் கொள்வார்ப்பா. மலை உச்சிக்கு கொண்டு சென்றார். சொன்னபடியே பலிபீடத்தை கட்டினார். கட்டைகளை எல்லாம் அடுக்கினார். மகனை கட்டிவிட்டு அதன் மீது படுக்க வைத்தார். அதையெல்லாம் பார்க்கிறார் தேவன். அதையெல்லாம் பார்க்கிறார். நீங்களும் பார்க்க வேண்டும் இப்போது.
அவசியம் தன் பணிக்கு நீயே அவசியம் உனக்கிஷ்டமானது வேண்டுமே தேவனுக்கு பலிகாணிக்கை விரும்பவில்லை தேவனே பலிகாணிக்கை விரும்பவில்லை தேவனே கர்த்தர் மனதை தெரிந்து கொள் வேதத்தை புரிந்து கொள் உனக்கிஷ்டமானது வேண்டுமே தேவனுக்கு பலிகாணிக்கை விரும்பவில்லை தேவனே ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இருக்கு பாருங்க. உங்கள் கைகளால் நல்ல தேவனுடைய வேலைகளை செய்யுங்கள். உங்கள் கால்களால் நல்ல தேவனுடைய வேலைக்காக நடவுங்கள். உங்கள் வாயால் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் கஷ்டத்தின் பலனை தேவனுக்கு கொடுங்கள். அநேக ஆத்துமாக்களை ரட்சியுங்கள். இந்த பூமியை விட்ட பிறகு நித்திய தேவனுடைய சந்நிதிக்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக செல்லலாம். ஒருவேளை நீ தேவனுடைய இஷ்டத்தை நிறைவேற்றாமல் உன் இஷ்டத்தையே பூமியிலே நீ நிறைவேற்றினால், என்ன நடக்குமோ படிக்கலாமா? படிக்கலாம். ஒரு நல்ல வார்த்தையை படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒருவர் மரித்தார். யாராம் அவர்? பணக்காரன். செத்து நரகத்திற்கு சென்று அந்த ஜுவாலைகளில், அந்த நெருப்பில் இருந்து கொண்டிருக்கிறான். எரியும் போது ஒரே ஒரு விரலின் நுண்ணியை தோய்த்து தண்ணீர் கேட்கிறார், ஒரு சொட்டு. அப்போது ஆபிரகாம் என்ன சொன்னார்? அதற்கு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, என்னை அவனுக்கு இந்த நிலைமை? என்னை தேவன் என்ன கேட்டாரோ தெரியுமா? முதிர் வயதில் மகனை கொடுத்தாரா எனக்கு? வளர்த்தேனா நான்? பெரியவனாக்கினா? அப்போது கேட்டாராயா என் மகனை? உன்னை போல் நான் என் இஷ்டப்படி என்றுமே பேசினதே இல்லை. சென்றேன், என் மகனை கொண்டு சென்றேன் மோரியா தேசத்திற்கு. அங்கே கொல்ல நினைத்தேன் என் மகனை தேவனுக்காக. அப்போது வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, நில் ஆபிரகாமே என்றார். என் மகனை எனக்கு கொடுத்து விட்டார் திரும்ப. நீ என்னடா என்றால், பூமியில் பிறந்து பணம் இருக்கிறது என்று உன் இஷ்டப்படி உன் வேலையை செய்து கொண்டாய். காலையில் எழுந்தது முதற்கொண்டு இரவு தூங்கும் வரை உன் வேலையே. மாதம் முழுக்க உன் வேலையே, வருடம் முழுக்க உன் வேலையே, வாழ்க்கை முழுக்க உன் வேலையே. இங்கு வந்து தண்ணீரை கேட்கிறாயா? மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய் அல்லவா? எனவே அக்னி ஜுவாலைகளில் நீ வேதனைப்பட வேண்டும். மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். அதனால் தான் இப்பொழுது வேதனைப்படுகிறாய். பாதாள லோகம். நாம் பார்க்கிறோமே, நம் வாழ்நாளில் சூரியனை 1500 கோடி ஆண்டுகளாக எரிகிறான். நம் தாத்தாக்கள் இதைய பார்த்தார்கள். நம் தாத்தாவின் தாத்தாக்கள் இதைய பார்த்தார்கள். பூமி பிறப்பதற்கு முன்பு நாம் இல்லையே.
அப்போது உண்டானது இவை எல்லாம். அப்போது பூமியிலே பிறந்தோம். ஆதாமிலிருந்து ஒவ்வொருவரும் அந்த சூரியனை பார்க்கிறார்கள். அன்றிலிருந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. எப்போதாவது குறைந்ததா? வெப்பம் குறைந்ததா? ஒளி குறைந்ததா? சொல்லுங்கள். சிருஷ்டியில் நம் கண்முன் காணப்படுகின்ற சூரியனை எரிகின்ற போது ஆத்துமா, ஆவி என்றால் என்ன தெரியுமா? புழு என்றார். அதனை புழு புழு ஆத்துமா. நரகத்தில் அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாது. என்ன சூரியனே அவியல 1500 கோடி ஆண்டுகளாக. நரகம் எப்படி இருக்குமோ சொல்லுங்கள். அக்னி அவியாது. ஆத்துமா என்னும் நீ சாக மாட்டாய். ஒருவேளை நான் செத்தால் சுந்தர்ராவை என்ன செய்வீர்கள்? பார்க்க வருவீர்கள். நீங்கள் அவர் எங்கே இருக்கிறார்? சென்று விட்டார். பிறகு அங்கே இருப்பது யார்? பெட்டியில் இருப்பது சுந்தர்ராவின் சரீரம். சவம் என்பார்கள் அதனை. அது யாருக்கு வேண்டும்? யாருக்கும் வேண்டாம். புதைக்க வேண்டியதே. அதை எரித்தாலும் மண்ணில் புதைத்தாலும் என்னை ஏன் புதைக்கிறீர்கள் வீட்டிலே வைக்காமல் என்று கேட்குமா? கட்டையிலே எரிக்கும் போது என்னை ஏன் எரிக்கிறீர்கள் என்று கேட்குமா? எப்படி எரியுமா பார்க்கிறீர்களா? தாங்க முடியுமா நீங்க? செண்டை போடுவோம், போடுவோம், என்னென்ன போடுவாங்க. இதற்கு எவ்வளவு வடிச்சு கொட்டி இருப்போம். எத்தனை 1000 ஆடுகளை சாப்பிட்டு இருப்போம் இந்த வாழ்க்கை காலத்தில். ஆமாவா? எத்தனை லட்சம் கோழிகளை கொண்டிருப்போம். எத்தனை ஆத்து நீரை குடித்திருப்போம். ஒருவரை குறித்து சொல்கிறேன். அந்த கட்டைகளின் மீது அதை கிடத்தி கொஞ்சம் நெஞ்ச இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. ஒரிஜினல் அது. அதுதாங்க மனித வாழ்க்கை. இந்த கட்டைகளின் மீது எரிகின்ற இந்த காட்சியே நாம் பார்க்க முடியவில்லை என்றால், இந்த கட்டையை, இந்த தேகத்தை நாம் போன பிறகு ஆத்துமா அது அந்த நித்திய அக்னி தண்டனையில் 60 ஆண்டு செய்த பாவத்திற்கு எரியாது. 60 ஆண்டுகள் செய்த பாவத்திற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் எரிய வேண்டும் நீ. அதனால்தான் அதை என்ன சொன்னார்? அவியா அக்னி, நித்திய அக்னி, நித்திய மரணம். பைபிளில் இதனை என்னவென்று சொன்னார்? நித்திய மரணம், நித்திய ஆக்கினை. நரகத்தில் அவர்கள் புழு. எப்படி புழுக்களைப் போல துடிதுடிக்கிறார்களோ பார்த்தீர்களா? அவர்கள் புழு சாவாது, அக்னி அவியாது. தேவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கள். நீங்கள் தேவனுக்காக வாழுங்கள். தேவனுக்காக வாழுங்கள். கண்களை மூடுங்கள், ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை சொன்னேன். வரவிருக்கும் ஆபத்தையும் சொன்னேன். துஷ்டன் எப்படி எங்களை பின்தொடர்ந்து வேட்டையாடுகிறானோ சொன்னேன். இந்த சமதர்ம சமுதாயம் உலகத்தில் இல்லை. ஆனால் பூமியின் மீது ஜாகிரதையாக எங்கள் வாழ்க்கையை முடித்தால் நித்திய ராஜ்யத்திற்கு செல்வோம். அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். சில காட்சிகளையும் காட்டினேன். தகப்பனே, உம் பிள்ளைகள் நல்லவர்கள், அப்பாவிகள், ஏழைகள், பிள்ளைகள் அனைவரையும் காப்பாற்றும். இந்த கூட்டங்கள் வெற்றிகரமாக நடத்திய இந்த ராய்ச்சூர் பட்டணத்தை ஆசீர்வதியுங்கள். இவர்களுக்கு நல்ல மழையை பொழிந்தருளும். அவர்கள் நிலத்தை நன்றாக விளையச் செய்யும். அவர்கள் பசிக்கு புசிக்கத்தாரும். அவர்கள் சர்ச்சைகளுக்கு தீர்வும். அவர்களை நோய்களிலிருந்து விடுவித்தருளும். சபைகளை நடத்துகின்ற மெய்ப்பரை, சபைகளிலே உள்ள உம் பிள்ளைகளை, இந்த ராய்ச்சூர் பட்டணத்தில் உள்ள முஸ்லிம் சகோதரர்களை, இந்து சகோதரர்களை, நாத்திகர்களை, பகுத்தறிவுவாதிகளை, ஒவ்வொருவரும் உம் பிள்ளைகளாய் இருப்பதனால் அவர்கள் அனைவரும் பேணி காத்தருளும். இந்த கூட்டங்களின் ஏற்பாட்டில் எத்தனையோ உம் பிள்ளைகள் செய்த தியாகங்கள் உமக்கு தெரியும். அவர்களையும் நினைவு கூறும். அவர்கள் மனைவிகள், பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளும்.
அவர்களை ஆசீர்வதியும். இந்த மைதானத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். எல்லாருடைய தேவைகளை நிறைவாக்கும். உமக்காக வாழும் ஞானத்தை அவர்களுக்கு தாரும். உமக்காக வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். பரலோகத்தில் நீங்கள் கோரிய அந்த கோரிக்கையின்படி பிள்ளைகள் அனைவரும் உம்மிடத்தில் வர வேண்டும். பரலோகம் அவர்களுடையதே. அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பாகியம் பிள்ளைகளிடமிருந்து போகாமல் துஷ்டனிடமிருந்து அவர்களை காப்பாற்றுமாறு கேட்கிறேன் தகப்பன். இந்த பட்டணத்தை விட்டு செல்கிறேன். உம்முடைய பலமான வசனத்திற்கு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவி தேவனின் அந்யோன்ய ஐக்கியம் சதாகாலமும் நம் அனைவருக்கும் துணையாயிருந்து நடத்துவதாக. ஆமென்.